வணக்கம் வணக்கம் மக்களே. சத்துணவு அமைப்பாளர் வேலைவாய்ப்பு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அறிவிச்சிருக்காங்க. இதில் 3 விதமான கேட்டகரி இருக்குது. எப்படி விண்ணப்பிக்கணும், யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கணும், இதோடைய எலிஜிபிள் கேட்டகரி, அதாவது என்ன படிச்சிருந்தா இந்த வேலைவாய்ப்புக்குள்ளே போகலாம், கல்வி தகுதி என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த பதிவில் மிக சிறப்பாக நம்ம பார்க்க இருக்கிறோம். இது பார்த்தீங்க அப்படின்னா 2024 to 2025 இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்களை நியமனம் பண்ணுறாங்க. இதை பற்றி A to Z எப்படியெல்லாம் விண்ணப்பிக்கணும், எங்கெல்லாம் போய் விண்ணப்பிக்கணும், எல்லாமே முழுசாக நம்ம இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். வீடியோ லென்த்தாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிய வேண்டிய தகவல்கள் அனைத்துமே முற்று போய்விடும். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு சில நாட்களில் நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் லிங்க் நம்ம அப்டேட் பண்ணிடுவோம். நீங்கள் தாராளமாக அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ரெகுலராக வரக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸ் வேலைவாய்ப்பு, அங்கன்வாடி வேலைவாய்ப்பு, ரேஷன் கடை வேலைவாய்ப்பு உட்பட அனைத்து விதமான வேலைவாய்ப்பு மிக துல்லியமான முறையில் நாங்கள் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறோம். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய விதமான தகவல்கள் எல்லாமே அப்டேட் பண்ணுவோம். இந்த சத்துணவு வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது ஒரு அங்கன்வாடி, அதாவது ஸ்கூலில் சாப்பாடு ஆக்கி போடுற வேலைவாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கள்ல, அந்த வேலைக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆட்கள் எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா மதிய நேர உணவு திட்டம் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா காலை உணவு திட்டம் தனியாக இருக்குது, மதிய உணவு திட்டம் தனியாக இருக்குது. 2 விதமாக பிரிச்சிருக்காங்க. காமராஜர் பார்த்தீங்க அப்படின்னா மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்த உடனே ஸ்டாலின் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ காலை உணவு திட்டத்தை தொடங்கி வச்சுருக்காரு. இந்த காலை உணவு திட்டத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறவங்களும் விண்ணப்பிக்கலாம், இல்லை மதிய உணவுக்கு மட்டும்தான் விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறவங்களும் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இதில் மிக முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா சம்பள விவரம். இதுக்கு எவ்வளோ சம்பளம் தராங்க, அதுக்கு எவ்வளோ சம்பளம் தராங்க, இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா மிக மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. இதையும் நம்ம டீட்டெயிலாக இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பேர், ஏகப்பட்ட பேர் கேட்குற கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாச்சியப்பா முடிக்கணுமா இந்த ரேஷன் கடை வேலைக்கு போகிறதுக்கு, ரேஷன் கடை வேலை வாய்ப்புக்குள்ளே போயிட்டு அடுத்தது நாம் என்ன பண்ணணும், நாச்சியப்பா முடிக்கணுமா என்ன ஏதுன்னு கேட்குறாங்க. அதுக்கு முழுமையான பதில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ எல்லாத்துக்குமே தனித்தனியாக பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியாக நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ கொடுக்க இருக்கிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கூட்டுறவுல இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வங்கியில் வேலைவாய்ப்பு சம்பளம் பார்த்தீங்க அப்படின்னா 65,000 வரைக்கும் சம்பளம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இது பண்ணிக்கலாம். 65,000 வரைக்கும் நீங்கள் சம்பளம் இன்க்ரிமெண்ட் இருக்குது இந்த கூட்டுறவு வேலைவாய்ப்பில். இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அரசாங்கத்தால் நடத்தக்கூடிய ஒரு அரசு வங்கி கிளையில் உங்களுக்கு வேலைவாய்ப்பு. 10ஆம் வகுப்பு படிச்சிருந்தால் போதும், டிகிரி குவாலிஃபிகேஷன் இருந்தது அப்படின்னா மேற்படிப்புக்கு போகலாம், வேலைவாய்ப்புக்கு போகலாம். இல்லை நான் 10வது தான் படிச்சிருக்கேன் அப்படின்னா கம்பவுண்டர் வேலைவாய்ப்பு அவைலபிளாக இருக்குது. மாதம் பார்த்தீங்க அப்படின்னா 25 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மாத சேலரியே வரும். மாத வருமானமே உங்களுக்கு ஒரு 25,000 சம்திங் வரும். இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அதுக்குள்ள லிங்க்கை நான் பார்த்தீங்க அப்படின்னா விரைவில் ப்ரொவைட் பண்ணுறோம். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். எந்த மாவட்டம் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் சொன்னீங்க அப்படின்னா தான் அந்த மாவட்டத்திற்கு அவைலபிளாக இருக்குதா இந்த வேலைவாய்ப்பு என்ன அப்படிங்கிறத நாங்கள் தெளிவாக பார்த்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மிக சிறப்பாக நாங்கள் தொகுத்து கொடுப்போம். அதன் பிறகு நீங்கள் தாராளமாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகே, இந்த சத்துணவு வேலைவாய்ப்பு நம்ம டாபிக்குள்ளே போகலாம். இந்த சத்துணவு வேலைவாய்ப்புக்கு என்ன தாங்க படிச்சிருக்கணும், என்ன தான் குவாலிஃபிகேஷனு நாம் அந்த வேலைவாய்ப்புக்குள்ளே போகிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு 10ஆம் வகுப்பு மினிமம் ஒரு 10ஆம் வகுப்பு முடிச்சிருந்த, 8ஆம் வகுப்புன்னா ஓகே, இல்லை ஒரு 10ஆம் வகுப்பு முடிச்சிருந்தீங்க அப்படின்னா சத்துணவு வேலைவாய்ப்புக்குள்ளே நீங்கள் முதல்ல உள்ளே போயிடலாம். உதவியாளர், சமையலர் அப்படின்னு 2 விதமான போஸ்டிங் இருக்குது. இதே நீங்கள் ஏன் 10ஆவதுக்கு மேலே படிச்சிருக்கணும் அப்படின்னா
அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொறுப்பாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு அவைலபிளாக இருக்குது. அந்த பொறுப்பாளர் வேலைவாய்ப்புக்கு ஆட்கள் நியமனம் பண்ணுறாங்க. மினிமம் 10வது 12வது படித்தவங்களுக்கு உடனடியாக பணி நியமனம் கிடைக்கிது. அதுக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10வதுக்கு மேலே இருக்கீங்க அந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிச்சாங்க அப்படின்னா அடுத்தடுத்தது நீங்கள் உள்ளே போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாரி இந்த சத்துணவு அமைப்பாளர் வேலைவாய்ப்புக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படிலாம் அப்ளிகேஷன்ஸ் ஃபில் பண்ணோம் அப்படிங்கிற டீட்டெயிலையும் நம்ம தெளிவாக சொல்லிடுறோம். பொறுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சத்துணவு அமைப்பாளர் வேலைவாய்ப்பு, கல்வி தகுதி, சம்பள விவரம், அதேமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2024 ஒரு சூப்பரான அப்டேட் அப்படின்னு கூட சொல்லலாம். அதேமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு சத்துணவு மையங்களில் உள்ள சத்துணவு அமைப்பாளர் வேலைவாய்ப்பை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த அங்கன்வாடியிலே வந்து சத்துணவு அமைப்பாளர், அந்த அடுப்பு, கேஸு, பருப்பு, முட்டை இதெல்லாம் கணக்கு பார்க்குறது தான் அவங்களுடைய வேலை. இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அமைப்பாளர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா சில சத்துணவு மையங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அறிவிப்புகள் வெளியாகி உள்ளது. அதாவது என்ன அறிவிப்புனா, வேலைவாய்ப்புக்கு அறிவிப்புகள் வெளியாகி உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதேமாரி சத்துணவுத்துறை வேலைகளை குறித்து தகவல் கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது சத்துணவு வேலைவாய்ப்பு கொடுத்து தகவல் கொடுக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறுவனம் என்ன அப்படின்னா, இந்த சத்துணவு வேலைவாய்ப்பில் சத்துணவு அமைப்பாளர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேலை வகை தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப். இது ஒரு அரசு வேலை, அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசு வேலை அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியிருக்காங்க. பதவியின் பெயர் சத்துணவு அமைப்பாளர். பணியிடம் தமிழ்நாடு. உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பணியிடம் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் இப்போ இருக்கிற வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய ஏதோ ஒரு அரசு பள்ளியில் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பணி நியமனம் பண்ணுவாங்க. அதுதான் பணியிடம் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்ப முறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வியூ தான். போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக நீங்கள் விண்ணப்பிக்கணும். அது இன்டர்வியூ மூலமாக உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் நான் இதை ஃபில் பண்ணுறது, அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறோம்ல, அப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக சொல்கிறேன் இதை பற்றி. சத்துணவு அமைப்பாளர் வேலை, கல்வி தகுதி, சம்பள விவரம். அதேமாரி கல்வி தகுதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்பணிக்கு விண்ணப்பிக்க பொது பிரிவினர் மற்றும் தாழ்த்தப்பட்டோர் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று இருக்க வேண்டும். பழங்குடியினர் வகுப்பை சார்ந்தவர்கள் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தோல்வி பெற்றிருக்க தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பழங்குடியினர் வந்து 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். பொது பிரிவினர் வந்து 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் இந்த வேலை வாய்ப்புக்குள்ளே நீங்கள் ஈஸியாக உள்ளே போகலாம் அப்படிங்கிறத தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. சம்பள விவரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாதம் 7,500 முதல் 24,200 வரை வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. சம்பள விவரம் 75,000 முதல் 42,200 வரை வழங்கப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அதேமாரி வயது வரம்பு, இப்பணிக்கு விண்ணப்பிக்கும் வயது 21 முதல் 40க்குள் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்தியிருக்காங்க. அந்த 21 வயதுக்குள்ளே நீங்கள் 21 வயதுக்குள்ளே இருந்தால் விண்ணப்பிக்க முடியாது. 21 வயசுக்கு மேலே இருக்கணும். அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா 40 வயசுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் அப்படிங்கிறத தெரியப்படுத்தியிருக்காங்க. தேர்வு செய்யும் முறை வந்து பார்த்திங்க அப்படின்னா விண்ணப்பதாரர்கள் நேர்காணல், அதாவது இன்டர்வியூ நடைபெறும் அப்படிங்கிறத தெரியப்படுத்தியிருக்காங்க. சான்றிதழ் சரிபார்ப்பு, அதேமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சான்றிதழ் சரி பார்க்குறப்ப எல்லாமே A to Z பார்ப்பாங்க. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, எத்தனை அட்டம்ப்ட் எடுத்திருக்கீங்க, என்ன இதனால் இப்போ உங்களை வந்து செலக்ட் பண்ணால் அரசாங்கத்துக்கு என்ன பிரயோஜனம் அதை பற்றியும் தெளிவாக பார்ப்பாங்க. ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுவும் இது பண்ணிடக்கூடாது, இல்லை மிக தெளிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ துல்லியமாக இறங்கியிருக்காங்க. விண்ணப்ப கட்டணம்
இல்லை. விண்ணப்பிக்கும் முறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் மாவட்ட சத்துணவுத்துறை வேலைக்கான அதிகாரப்பூர்வ அறிக்கை வெளியாகி உடன், அதாவது உங்களுடைய மாவட்ட சத்துணவுத்துறை வேலைக்கான அறிவிப்பு வெளியாகி உடன் உங்கள் மாவட்ட அதிகாரப்பூர்வ இணையதள பக்கத்தில் மூலம் விண்ணப்பத்தை முதலில் பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய டிஸ்ட்ரிக் என்ன டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்னா இப்போ ஈரோடுன்னா கூகுளில் போய் ஈரோடு அப்படின்னு போட்டிங்கன்னா போதும், உங்களுடைய கலெக்டரேட்டு அந்த ஃபார்ம் இதுக்குள்ளே போயிடும். அதில் போயிட்டு நீங்கள் வேலைவாய்ப்பு இதை அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ண சொல்கிறாங்க. முதலில் பெற்றுக்கொள்ளுங்கள். தமிழக சத்துணவுத்துறை வேலைக்கான விண்ணப்பத்தை டவுன்லோட் செய்த பிறகு அதனை ஜெராக்ஸ் எடுத்துக்கொள்ளுங்கள். அதாவது நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ண உடனே அதை நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட்டும் இல்லை ஒரு ஜெராக்ஸும் எடுத்துக்கோங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஜெராக்ஸ் எடுத்துக்கொண்ட உங்களுக்கு சத்துணவுத்துறை வேலைக்கான விண்ணப்ப படிவத்தை அதில் கொடுக்கப்பட்டுள்ளது. அனைத்து தகவல்களையும் சரியாகவும் உண்மையாகவும் பூர்த்தி செய்ய வேண்டும். அதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம் தெளிவாக இருக்கணும், சரியாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும். இது மூணும் இல்லை அப்படின்னா உங்களை ரிஜெக்ட் பண்ணிடும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. பூர்த்தி செய்யப்பட்ட உங்களது தமிழக சத்துணவுத்துறை வேலைக்கான விண்ணப்ப படிவத்தை குறிப்பிட்ட தபால் முகவரிக்கு விண்ணப்ப தேதி முடிவடைவதற்குள் அனுப்பிவிட வேண்டும். ஒரு டேட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த டேட்லேருந்து இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் கட்டாயமாக விண்ணப்பிச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த விண்ணப்பிக்கிறதுல ஏதாச்சும் குளறுபடிகள் நடந்தது அப்படின்னா கட்டாயமாக உங்களுக்கு டிலே ஆகலாம், ரிஜெக்ட் ஆகலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன மாவட்டம் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. உங்களுடைய மாவட்டத்துக்கு ஏற்றாற்போல் உடனடியாக ரிப்ளை கொடுக்கப்படும். உடனடியாக மெசேஜ் பண்ணி 1 மணி நேரத்திற்குள் உங்களுக்கு உடனடியாக கூகுளில் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கா இல்லையா, எப்படி விண்ணப்பிக்கணும், A to Z கைட் பண்ணுவோம். முடிஞ்ச வரைக்கும் கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய மாவட்டத்தின் பெயரை குறிப்பிடுங்கள். தகுதியான விண்ணப்பதாரர்களுக்கு மட்டுமே நேர்முக தேர்விற்கான அழைப்பு விடுக்கப்படும். அதாவது யாரெல்லாம் கரெக்டாக விண்ணப்பிச்சிருக்காங்க, அதேமாரி யாரெல்லாம் தேர்வு செஞ்சுருக்காங்க, அவங்களுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேர்காணலுக்கு உண்டான அழைப்புதல் கடிதம், இன்டர்வியூ லெட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லெட்டர் அனுப்பி வைப்பாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே நேர்முக தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு வேலை வழங்கப்படும். அதிரடியாக சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணி செலக்ட் ஆகிறவங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. முன்னுரிமை கொடுக்குறதோட ஒரு அரசு வேலையும் கொடுத்து உங்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கீகரிப்போம் அப்படிங்கிறத மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு அரசு வேலைவாய்ப்பு. இதுக்குண்டான அப்ளிகேஷன் ஃபார்ம் எந்தெந்த மாவட்டத்துக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத நான் மிக தெளிவாக சொல்லுவேன். பொறுமையாக நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய மாவட்டத்தை கீழே கமெண்ட் செக்ஷனில் குறிப்பிடுங்க. கட்டாயமாக எந்தெந்த மாவட்டத்துக்கு வந்திருக்கு என்ன அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு மிக தெளிவாக சொல்லுவேன். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி விண்ணப்பிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்குண்டான அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். நாங்கள் வந்து உடனடியாக வந்து நாங்கள் வந்து தெரியப்படுத்துவோம். எல்லா அப்டேட்டுமே ஃபிங்கர் டிப்ஸில் இருக்க எல்லாமே A to Z வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்தடுத்த அப்டேட் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து சொல்லியிருக்கிறாங்க. மொத்தம் வந்து இதில் வந்து 17,000 காலி பணியிடம். அது குரூப் CD பணிக்கல்வித்துறை விவரங்கள் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. அது பாதுகாப்பு துறையிலையும் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. 37,000 ரூபா வரைக்கும் சம்பளம். விண்ணப்பிக்க கடைசி டேட்டு எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடியோவிலே சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். அடுத்தடுத்த அப்டேட் எல்லாம் மிக தெளிவாக கொடுக்க இருக்கிறேன். நீங்கள் என்ன நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனடியாக கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இலவசமாக கொடுத்துருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கரங்கள் நீட்டுங்கள். எங்களால் முடிந்தவரை நாங்கள் உங்களுக்கு வேலைவாய்ப்பை பற்றி மிக தெளிவாக சொல்லியிருக்கிறோம். இதில் சந்தேகங்கள் எவையேனும் இருந்தாலும் சரி, வேறு ஏதேனும் உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னாலும்
கீழே கமெண்ட் செக்ஷன் ஓப்பனில் தான் இருக்குது. தாராளமாக கேளுங்க. சந்தேகங்கள் உடனுக்குடனே தீர்த்து வைக்கப்படும். நமது சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் அதிகப்படியான தகவல்களை கேட்டுக்க நமது சேனலை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. வணக்கம்.